புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயலர், காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். சார் மினிஸ்டர் சார் அவர் தான் கொடுக்குறாரு. சார் சார் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார் ஸ்பீக்கர் சார் சார் நல்லா இருக்கும். நான் ఏమలే ఉంటానా కొంచెం ఓకే సార్ ఓకే apa Sir. Sir. Okay. Sir. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 கண்ணு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அலுவலகம் அருகில் புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையால் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இப்பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும்
தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், நிர்வாகிகள் கணபதி, முருகன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் எழில், அண்ணல், சௌரிராஜன், மகளிர் அணி நிர்வாகிகள் லதா, சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முனுசாமி, பக்கிரிசாமி, சாரங்கம், சொக்கலிங்கம், துணை அமைப்பாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ திருவிழாவின் நிறைவு நாள் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், மேலும் சிறப்பு விருந்தினராக வசந்தி நேரு மற்றும் ரகோத்தமன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் இன்றைய விழா உபயதாரர்களான வேலு, அனிதா, தினேஷ் மற்றும் பிரீத்தி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு வளையலணி திருவிழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம், அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலைப்பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சிவாச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் பாண்டியநகர் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய ஆடிப்புறம் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்புற பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணிக்குழு, பொதுமக்கள் மற்றும் பாண்டியநகர், ஓம் சக்தி நகர், சிவவேலவன் நகர், குபேரன் நகர் ஆகிய பகுதி மக்கள் செய்திருந்தனர். பாகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் திருவாடிப்பூரம் வைபவ விழாவையொட்டி அம்மன் பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகம், கலச ஸ்தாபனத்துடன் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் வளையல் அணிவித்து
மற்றும் மகா தேவாராதனை காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ பாததாங்கியுடன் அம்மன் திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் வளையல், கயிறு, பிரசாதம் ஆகியவை வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் துரைசாமி மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் ராஜேந்திரன், பாலகிருஷ்ணன் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வணிகர் சங்கத்தை சேர்ந்த செந்தில் முருகனுக்கு பாராட்டு விழா வழுதாவூர் சாலை வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கமம் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி வணிகர்கள் சங்கம் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வில்லியனூர் வணிகர் சங்க தலைவர் பாபு, மூலகுளம் வணிகர் சங்க தலைவர் முத்துக்குமார், புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் SKD கோரிமேடு, வணிகர் சங்க தலைவர் செந்தில்குமார், சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோத்திலால், செயலாளர் ரமேசு, ஈட்டன் பாஸ்கர், லாஸ்பேட்டை கார்த்திகேயன் பங்கேற்றனர். முத்தமிழறிஞர் கலைஞர் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அண்ணா சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் வேலன், அருண்குமார், சிலம்பு செல்வன், பாலா, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு சாலை, சேதராப்பட்டு சாலை முதல் சுத்திகேணி சாலை வரை மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 72.72 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பஸ் உரிமையாளர் சங்கத்தினருடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் IG அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார். போக்குவரத்து துறை சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். SP-க்கள் மோகன்குமார் செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் PRTC SEDC அதிகாரிகள் மற்றும் தனியார் பஸ் சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் பெரும்பாலான சாலையோரங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் சாலைகளில் பஸ்கள் சென்று வர சிரமம் இருப்பதால் அதனை சரி செய்ய வேண்டும், சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து IG அஜித்குமார் சிங்லா பேசுகையில், தங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளது. இவற்றில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பஸ்கள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக செல்கின்றன. அவ்வாறு பஸ்களை இயக்கக்கூடாது. டிரைவர்கள் போன் பேசியபடி பஸ் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அனைத்து பஸ்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். டிரைவர், கண்டக்டர்களுக்காக கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். Number 2, another thing on our request, he laid the road medians in the Vidinur road, sir. There are many causeways, sir, between the medians. Because there is a political front, sir, to have the ready-built road medians. Then with the assistance of police force, even we can lay it in overnight like that, sir. We will close again, sir. Number 3, still he has not started the work, sir. I requested a road median from Nellithopu junction up to the Reddyar statue junction, sir, because the road was widened, painting was. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலச்சரிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 50,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் காங்கிரஸ் குழு மாணவர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு திரும்பிய பல்கலைக்கழக மாணவர் காங்கிரஸ் குழுவினரை மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் மற்றும் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஆகியோர் சந்தித்து இச்சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்ததோடு வயநாடு மக்களின் தற்போது நிலை குறித்து கேட்டறிந்தனர்.
அப்பொழுது ஹர்ஷவர்தனன், மாணவர்களின் இத்தகைய செயல் பாராட்டுதற்குரியது என்றும், இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும், அதற்கு என்றும் தலைமை துணையாக இருக்கும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கீர்த்தி நிவாஸ் மற்றும் மாவட்ட தலைவர் ராமநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் வழிகாட்டுதலில் பெரிய காலாப்பட்டு பாரதியார் நகரில் உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பிம்ஸ் செவிலிய கல்லூரி மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பிம்ஸ் செவிலிய கல்லூரி பேராசிரியர் அனுசையா வரவேற்புரையாற்றினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள், லலிதா ஆகியோர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் மகத்துவம் பற்றி பேசினர். பிம்ஸ் செவிலிய கல்லூரி மாணவிகள் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்தும் மற்றும் டெங்கு காய்ச்சலின் தடுப்பு முறைகள் குறித்தும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவதற்கான உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொண்டனர். அங்கன்வாடி உதவியாளர் பிரியா நன்றி உரை கூறினார். கேரள மாநில வயநாடு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாமரை சேரிட்டபிள் அறக்கட்டளை மற்றும் அன்னையின் கரங்கள் சேரிட்டபிள் அறக்கட்டளை இணைந்து நலத்திட்ட உதவிகளை நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளான உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பிரெட் பாக்கெட்டுகள், பிஸ்கெட், மகளிருக்கான புடவைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள், பள்ளி சிறுவர்களுக்கு பேக், நோட்புக், டூத்பேஸ்ட், பிரஷ் போன்ற பொருட்களை நிவாரணமாக வழங்கினர். இந்த மறுசீரமைப்பு முகாமில் துணை ஆட்சியர், முகாமில் உள்ள உதவி அலுவலர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முரளிதரனை சந்தித்த பின் கொண்டு சென்ற நலத்திட்ட பொருட்களை வழங்கினர். தாமரை அறக்கட்டளை சார்பாக தலைமை நிர்வாகி ஜெயலட்சுமி, முனைவர் ராஜன், கிருஷ்ண பிரசாத், சத்யமூர்த்தி, கார்த்திக் மற்றும் நிஷா, அன்னையின் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ராஜ்குமார், அசோக்குமார் மற்றும் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் புதுச்சேரி அரசு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்டிசி, யூடிசி மற்றும் ஸ்டெனோ கிரேட் 2 ஆகிய பல்வேறு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு 80 அலுவலர்களை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியினை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி பயிற்சியினை துவக்கி வைத்தார். மேலாண்மை நிலையத்தின் முதல்வரும் ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநருமான மாறன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த பயிற்சியானது புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து பல ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகின்றனர். இங்கு பயிற்சி பெற்ற அரசு அலுவலர்கள் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது வழங்கவுள்ள இந்த பயிற்சியானது புதுச்சேரியில் 80 நபர்களும், மாகேவில் 8 நபர்களும், ஏனமில் 15 நபர்களும், காரைக்காலில் 45 நபர்களும் மொத்தம் 150 அரசு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் மற்றும் வானூர் அரசு கலைக்கல்லூரி இணைந்து நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம் தலைமை தாங்கி பேசினார். வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKD முரளி வாழ்த்துரை வழங்கினார். மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் புவனேஸ்வரி, மருத்துவர்கள் சண்முகம், சுப்புலட்சுமி சிறப்புரையாற்றினர். விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சியை மாவட்ட திட்ட அலுவலர் ராஜலட்சுமி துவக்கி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களும், வட்டார மேற்பார்வையாளர்களும், வானூர் வட்டார அங்கன்வாடி பணியாளர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 58ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஸ்ரீ ஜெயமுத்து மாரி அம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், பல்வேறு சத்திரங்களை கொண்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட புஷ்பரத விமானத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதேபோல் திண்டிவனம் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆடிப்புறத்தை முன்னிட்டு 9ஆம் ஆண்டு வளைகாப்பு விழாவில் சந்தன காப்பு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து நலங்கு வைக்கும் வைபவம் மற்றும் வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.